அனைவருக்கும் மாலை வணக்கம். மரமும் மனிதனும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதன் பலனை கண்டு களிப்போம். அது தரும் பரிசுகள் காய், கனி, நிழல், இலை என பலவாம். மனிதா, நீ தரும் பலம் என்ன? சுயநலம்தானே உன் பரிசு. மரமும் மனிதனும். அதனிடம் கற்றுக்கொள், அது பொது நலம். மனிதா, நீ இருந்தாலும் பலனில்லை, இறந்தாலும் பலனில்லை. மரம் பல தலைமுறைக்கு பயன் தந்து உதவும். நீ எப்படி? மனிதா, நீ அடுத்தவனை கெடுத்தே வாழ்கின்றாய். எல்லாம் உனது என்பாய். மரம், செடி, கொடி, பூமி எல்லாம் எனது என்பாய். மரம் அப்படி சொல்வதில்லையே. இறந்த பின்னும் கரியாகவும் பயன்படுகிறது, விறகாகவும் பயன்படுகிறது. மரத்தின் மாண்புகளை மதிப்போம் உணர்வையாக. மனிதா, மரங்களாம் அது மனிதனின் மரங்களாம், மண்ணின் செல்வங்களாம். மனிதனின் தோயனாம், மாண்புமிகு சேவகனாம் மரங்களாம். ஒரு மரம் வளர்ந்தாலே 1000 நன்மைகள் தோன்றுமாம். பசுமை அதன் நிறங்களாம், பச்சை பூமி தாயும் இவளாம். மரங்களாம் அது மனிதத்தின் மரங்களாம், மனித செல்வத்தின் மரங்களாம். பல மரங்கள் சேர்ந்தாலே பழந்தோப்பு என்றாகுமாம். பறவைகளுக்கு இல்லம் அமைக்குமாம். பல உயிர்கள் அதன் நிழலில் பிழைக்குமாம். தன்னை போல வளர்ந்தாலும் தாகம் சூடு தணிக்குமாம். ஒத்தி மரமாய் வளர்ந்தவனை புத்தியில் எண்ணுமாம். ஒத்தி மரமாய் வளர்ந்தவனை புத்தியில் எண்ணுமாம். மரங்களாம் அது மண்ணின் செல்வங்களாம், மனிதனின் தோழங்களாம். மரங்களை வளர்ப்போம், அதன் மாண்புகளை மதிப்போம், காப்போம். மழை வளம் சேர்ப்போம், மழையால் வளம் சேர்ப்போம். மரம் மனிதனின் உதவும் கரங்கள். மரம் மனிதனின் உதவும் கரங்கள். மரங்களில் 1000 மூலிகை உண்டு. மனிதா, உன் மனங்களில் 1000 சலனங்கள் உண்டு. மரங்களில் 1000 மூலிகை உண்டு. மனிதா, உன் மனங்களில் 1000 சலனங்கள் உண்டு. மரங்களின் மூலிகை நன்மை பயக்கும். மரங்களின் மூலிகை நன்மை பயக்கும். மனிதா, உன் மனங்களின் சலனம் தீமையே பறக்கும். மரங்களை வளர்ப்போம், மாண்புகளை பெறுவோம். நன்றி, வணக்கம். இலக்கிய தென்றல் வாசுதேவன்.